வணக்கம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது எல்சா எமர்ஜென்சி லைஃப் சப்போர்ட் அப்பேரட்டஸ் சொல்லுவோம். இன்கேஸ் ஆஃப் எனி ஸ்மோக் லீக்கு ஆர் கேஸ் லீக்கு ஆர் ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸில் என்ட்ரு ஆகிறோம், லிமிட்டட் டைம் ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸில் போகிறோம், லெஸ் தேன் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த எல்சாவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்சா வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் டைப் தான். ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இது மாதிரி பேக்கிங்கில் வரும். இப்படி ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு இந்த ஃபேஸ் பீஸோட ஒரு புக் இருக்குது. ஸோ இது டேரெக்டாக இதை எடுத்து ஃபேஸில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபேஸ் பீஸ் நேராக இப்படி நம்ம தலையை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த வால்வை ஆன் பண்ணோன்னா இங்கே ப்ரெஷர் கேஜ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ரெஷர் கேஜை வச்சு ஃபுல் ப்ரெஷர் ஏறினதுக்கப்புறம் நாம் அதை வச்சு ஒர்க் பண்ண முடியும். ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் லெஸ் ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்குதுன்னு சொன்னால் இட் கிவ் யூ அலாரம். ஸோ நாம் அந்த இடத்துல பேனிக் ஆகாமல் ஒரு சேஃபாக வர்றதுக்கு இந்த எல்சா ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு ஹை டாக்ஸிக் ஏரியாலையும் காற்று சுவாசிக்க முடியாத இடத்துலையும் கன்ஃபைன் ஸ்பேஸ்லையும் இந்த ஒரு எல்சாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அ லைட் வெயிட் அலுமினியம் காம்போசிட் ஒரு ப்ராடக்ட்டு வித் ப்ரெஷர் கேஜ் அண்ட் இந்த ஒரு இடத்துல திருப்புற வால்வ் இருக்குது. தேவைப்படும் போது ஆன் பண்ணிக்கலாம், தேவைப்பட்ட வேலை முடிச்சதுக்கப்புறம் we can close it off. ஸோ இதுதான் வித் கிளியர் ஒரு ஃபேஸ் ஹூடோட இருக்கிற மாதிரி. ஸோ நோ ஸ்பிளாஷ் கேன் ஹேப்பன், பர்சன் வில் பி மோர் சேஃப் ஒய் தே ஆர் யூஸிங் எ எல்சா. ஸோ இதுதான் அதோட எல்சாவோட விஷயம். ஏர் இது வழியாக போகும், பீப்புள் கேன் ஏபிள் டு சீ ப்ராப்பர்லி. காற்று இருக்கும், பேலன்சிங் நெக் கவராக இருக்கிறதுனால ஃபுல் ஏர் எப்போவுமே இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸஸ் ஏர் வந்து கீழே போயிடும். ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ் ப்ரெஷர். தேங்க்யூ.